ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான உளுந்தங்களி தான். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 இன்க்ரீடியன்ட் தான் தேவை. கருப்பு உளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு நான் 1 கப் உளுந்து எடுத்து நல்லா மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா அந்த கருப்பு உளுந்து கருகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். உளுந்து கொஞ்சம் ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப மையமும் அரைக்க வேணாம், ரொம்ப கொரன்னு அரைக்க வேணாம், மீடியமாக அரைச்சாலே போதும். நீங்கள் வந்து வெள்ளை உளுந்தில் கூட செய்யலாம். ஆனால் கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் யூஸ் பண்ணியும் கூட செய்யலாம். நான் வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தோன்னே இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் கருப்பட்டியை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு பவுலில் வடிகட்டிக்குவோம். ஃபுல் கருப்பட்டியும் எடுக்கலை. எனக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் எடுத்திருக்கேன். சில கருப்பட்டியில் மண் தூசிலாம் இருக்கும். ஸோ அதனால் தண்ணியில் ஊற வச்சு நான் அந்த மாதிரி வடிகட்டிக்கிறேன். 1 கப் உளுந்துக்கு 1 கப் கருப்பட்டி கரெக்டாக இருக்கும். இதில் நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கட்டிப்படாமல் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நம்ம சிம்மில் வச்சே கிண்டுங்க. ஹையில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கருப்பு உளுந்தில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இடுப்பு வலி இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் ஃபைனலாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ கூட டேஸ்ட்டாக இருக்கும். மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு இந்த உளுந்தங்களி தான். இடுப்பு எலும்பு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. இதில் இருக்க பொட்டாசியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது. அவ்வளோதான், நம்மளோட உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக இருக்கும் போதே இதில் கொஞ்சம் நான் பச்சை நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறேன். இந்த உளுந்தங்களி பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதை நீங்கள் வச்சு கூட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில் வச்சு கூட சாப்பிட்லாம். ஏன்னா கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதை சீக்கிரம் கெட்டு போகாது. அப்படி ஸ்பூனில் எடுத்து இப்படி போடும்போது ஒட்டாமல் வரணும் உளுந்தங்களி. அவ்வளோதான், நம்மளோட உளுந்தங்களி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.